என்னடா பச்சிக்கிளி காலையே வந்துட்டுக்கிற? இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சின்னு நீ ஏன்னா கடைக்கு வர? வீட்டில் இருந்தா அப்போதான் ஃபங்க்ஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும்ண்ணா. ஏய் அதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிக்கிறேன். போ போ வேலையை பாரு போ. டேய் ஆ நோ நானா தெர்ற டெக்கிலி நேத்து புது கஸ்டமர் ஒருத்தரு சர்வீஸுக்காக வண்டி விட்டு போனார்ல, அந்த வண்டி எங்கடா? நோ எந்த வண்ணா கேக்குற? டேய் நீ கூட நான் ஓட்டி பார்த்து எத்தனை வரேன்னு போனல, அந்த வண்டிடா. நீ தானே வாட்டர் வாஷ் அனுப்புன்னு சொல்லியிருந்த. அங்கே அமிச்சிட்டு இங்கே வந்து தேனுக்கிறியா நீ? இதுக்கு தான் உன்னை லீவ் போட்டு வீட்டில் இருக்க சொன்னேன். பெரிய மனுஷனா சொன்னா இப்பெல்லாம் யாரு நான் கேட்குறேன்? ஏய் போட்டணும் வாட்டர் வாஷ்லாம் போயிட்டு வந்துச்சுடா. ஏய் கடை அடிக்கும் போது வண்டியத்துக்கு உள்ள வச்சே இல்லையா நீ? நோ நம்ம வேலைலாம் கிளீனாக இருக்கணும் உனக்கு தெரியாதானே? நோ எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு நான் போனேன் நான். டேய் வண்டி எனக்கு வந்து எத்தனை போறேன்னு சொல்லியிருக்காரா? இப்ப கஸ்டமர் வந்துருவாரா? என்னடா சொல்றது? நம்ம யூஸ்வலா வண்டி விடுவோம்ல, ஆமா அங்க இருக்குதான்னு போய் பாத்துறா போ. போய் பாக்குறேண்ணா. போடா போறேன் இருண்ணா. என்னடா வண்டி இருந்துச்சா? இல்லண்ணா ஃபுல்லா தேடி பார்த்துட்டேண்ணா. அந்த வண்டி மட்டும் இல்லைண்ணா, மிச்சம் எல்லா வண்டியும் இருக்குதுண்ணா. உன்னை வேலை ஒழுங்கா செய்ய மாட்டியாடா? டேய் வண்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. இப்ப என்னடா பண்றது? டேய் கஸ்டமர் ஒரு நேரம் ஆச்சுடா. இப்போ உன்னை நம்பணும் பாரு. போடா. சொல்லுப்பா. நேத்து வாட்டர் வாஷ்க்கு வண்டி விட்டோம்ல? ஆமாப்பா. அந்த வண்டி அங்க இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியாண்ணா? என்னப்பா இது, நீ தான் கூட இருந்து வாட்டர் வாஷ் பண்ணி வண்டி எடுத்துட்டு போன, திரும்ப வண்டி கேக்குற? என்னப்பா நீ விளையாடுறியா? இல்லண்ணே சும்மாதானே. சரிண்ணே. அங்கேயும் இல்லையாண்டா? என்னடா பாக்குற வேலை? பண்ணிட்டியாடா? வணக்கம் சார். ஆண்டி சார் உட்காருங்க சார். உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க சார். ஆமா வண்டி ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடி தான் சார். ஆனா சொல்லுப்பாண்டி, வண்டியில வேற ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல சார், வண்டி நல்லா தான் சார் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை சார். நேத்து நானே எல்லா வேலையும் பார்த்து வண்டியை ரெடி பண்ணி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி வச்சிட்டேன் சார். சரிப்பா. அப்புறம் காலைல வந்து பார்த்தா உங்க வண்டி மட்டும் மிஸ்ஸிங் சார். என்னது, வண்டியை காணுமா? பாண்டி விளையாடாதப்பா, அர்ஜென்ட்டு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. இல்ல சார், நான் ஏரியா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். நீ எங்க வேணா போ, ஆனா நான் வண்டி உங்க கையில தானே கொடுத்தேன், இப்போ என் வண்டி வந்தாகணும். சரி நீங்க ஒரு நாள் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் வண்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் சார். சார் இதுக்கு முன்னால என் கல்ல இப்படி ஆனதே இல்லை சார். உன் கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை, என் வண்டியை கொடு. சார் அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் வரவேற்பு இருக்கு சார், அது மட்டும் முடிட்டேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இது சரிப்பட்டு வராதரா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிறேன். வேணாம் சார், நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் சார். சர்வீஸ் கொடுத்த வண்டியை கரெக்டா பாத்துக்க தெரியல, நீ கண்டுபிடிச்சு கிழிக்க போற. எங்க போகணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதண்ணா, நம்ம ஏரியா புள்ளிங்களை வச்சு வண்டியை தேட சொல்லி கண்டுபிடிச்சலாண்ணா. நீ போய் கல்யாண வேலையை பாருண்ணா. போனா அண்ணா ஃபர்ஸ்ட் நீ போனா வீட்டுக்கு. சரிடா, தயவுசெய்து கண்டுபிடிச்சு குத்துறா. டென்ஷன் ஆகாம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனா, வேலையை பாருண்ணா. போனா
வரேண்ணா. என்னடா என்னாச்சு? பயங்கர டென்ஷன்ல இருக்கான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் வேண்டாம் வேண்டான்னு பதறிட்டான். அவனை குடும்பத்தோட பதறடிச்சு அதை நான் பார்த்து ரசிக்கணும். ஆனா இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண சொன்னான். ஒரு நாள்ல வண்டியை கண்டுபிடிச்சுவானாமா? தெரியல, அவனுக்கு ஏதோ இன்னைக்கு ரிசப்ஷன் ஆமா, அதை முடிச்சிட்டு வண்டியை தேடி கண்டுபிடிச்சு தரங்குறான். ரிசப்ஷனா? டேய், இதைத்தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும். குடும்பத்தோட பதறடிப்பேன்னு சொல்லி வாயை மூடல. கடவுள் கொடுத்துட்டான் பாரு வாய்ப்பு. இந்தா நீ கிளம்பு, ஆனா ஜாக்கிரதையாரு. சரிண்ணா, வரேன். சொல்லுங்க சார், அடுத்த ப்ராஜெக்ட் ரெடியா? இல்லன்னா உங்களுக்கு கால் பண்ணுவேனா? அவ்வளவுதானே? ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கேன். இத முடிச்சிட்டு நேரா அங்கதான். அவ்வளவு அவசரம்லாம் வேண்டாம். நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு நிதானமா போனா போதும். அவனுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ரிசப்ஷனா. நீங்க உங்க போலீஸ் குடும்பத்தோட அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி சிறப்பிச்சா போதும். சார் சொல்லிட்டா மறக்க முடியுமா? ஃபேமிலியோட போயிட்டு அவனை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம். ஏங்கட்டி ஆட்டம் காட்டுற என்ன பண்றேன்னு பாரு. அந்த சேர் அங்கேயே போடு, அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே போடு. ஏப்பா போட கொஞ்சம் மேல தெரியற மாதிரி மாட்டுப்பா. ஆனா சந்தர்னா, ஏரியா ஃபுல்லா ஜொலிக்கணும். ஒரு இடம் விடாம கட்டு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது வந்து பாரு. அதெல்லாம் ஜோரா பண்ணிடுவாரா. பாப்பலாம். ஆனா வரணும். வாங்கம்மா. என்ன லோகண்ணா, சின்ன தாயாக்கா எங்க ஆளை காணோம்? ஏரியா முழுக்க உங்க சத்தம் தான் கேக்குது. சின்ன என் மருமகோட இருப்பாமா. என் மகனோட ஃபங்க்ஷனு ஏரியாவே அதிர வேண்டாமா? நடத்துனா இத பாக்கதானே இத்தனை நாளா எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். அதுவும் சரிதான். சரி, நான் வரேண்ணா. ஃபங்க்ஷன் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பாண்ணா. ஏய், நல்லா தூக்கி கட்டுப்பா. சைடுல ஈத்து கட்டு. மச்சான் டேய், வா மாமே. சரி, இதெல்லாம் நீ யாரு கிட்ட கட்டுனுங்கற? அதோ அண்ணங்கிட்ட. ஐயோ டேய், அண்ணோ அல்லதுனா சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டோலடிக்கா கலரு கண்ணாடி. அப்போ அல்லதுப்பா. நோ வேற லெவல்ல. ஐயோ கண்ணடிக்குது கலரு கண்ணாடி. ஐயோ பாண்டியண்ணா, ஐயோ அண்ணா அண்ணா மஜா வாங்குறாருண்ணா. அப்போ நான் பண்ண மினுகிறாரு. டேய் பாண்டி பா டேய், போகிதானப்பா? சூப்பர்ரா. அண்ணோ அது உண்ணா இத புடினா. நேதுரா இது? நேதுரா? நோ, வர 17ஆம் தேதி நம்ம ஆர்ஜே பாலாஜி நச்ச வீட்ல விசேஷம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுதுண்ணா. சரி. நோ, அதை விட இங்க இத பாருண்ணா. இத நோ, அத பாருனாங்க. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வர போறாங்களா? குட்டி பாப்பா. குட்டி பாப்பாவா? யாருப்பா குட்டி பாப்பா? எங்க அம்மா பிரெக்னண்டா இருக்காங்க. பச்சிக்கலையே படம் செம காமெடியா இருக்கும் போல இருக்குதே. நோ, ஆமாண்ணா. அதான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவே டிக்கெட் எடுத்துறேனா. சூப்பர்ரா. நம்ம எல்லாரும் ஃபேமிலியா போறோம். அண்ணிய கூப்பிட்டேன். சூப்பர்ல. டேய் பாண்டி, பா நீ முதல்ல உள்ள போ. எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். இல்லப்பா, நீ மலர் கூட வந்து ஜோடியா நின்னா போதும். சரியா? இல்லப்பா, நான் ஏதாவது ஒத்தாசையா இருக்கிறேன் உங்க கூட. போடா. டேய் பாண்டி, போடா 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 அனுப்புறேன். போடா போடா போடா. எல்லாம் ஓகே. டேய் அந்த பிரியாணி. ஐயோ டேய் வாடா, அது என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். சின்ன வந்து பார்த்துட்டு சும்மா அசந்து போயிடணும். சரிதானே? வா
வா போலாம். அப்பா அப்பா சமையல் கிட்ட சொல்லுமா சீக்கிரம் வாப்பா. வாடா. மலரு என்னத்த? ஐயோ இன்னைக்கு ஏரியால இருக்கிறவளுங்க அத்தனை பேர் கண்ணும் உன் மேலதான் இருக்க போது மலரு. இந்த திஷ்டியை நான் எப்படி கழிக்க போறேனே தெரியல. நீ சிரிக்காத கண்ணு. இந்த மாதிரி மருமவா இந்த ஏரியால யாருக்குன்னா கட்சிக்குதா சொல்லு. எவ்வளவு கண்ணு பட போகுது. இரு ஒண்ணு மறந்துட்டேன். இத போட்டுக்க. அத்த என்னது இது? என்னாண்ட பெருசா நகை நட்டுலாம் இல்ல கண்ணு. யாத்தக்காரி எனக்குன்னு கொடுத்தது இது. இனிமே நீதானே என் பொண்ணு. அதான் உனக்கு போட்டு விடுறேன். அத்த இதெல்லாம் இருக்கட்டும், வேண்டாம். அதான் நான் கை நிறைய வளையல் போட்டிருக்கேனே. நம்ம வீட்டு விசேஷம், நீங்க கையில போட்டுக்கோங்க. இன்னைக்கு பம்சன் உனக்கு, அதனால இது உன் கையில தான் இன்னைக்கு இருக்கணும். அத்தை சொன்னா சரியா இருக்கும். கை நீட்டு. வேண்டாம் மலரு. மலரு வா. ஆத்தாக்காரின்னு ஒருத்திக்கிறான்ல, கொண்டு தெரியல உனக்கு. மா நீய பாருமா. மலரு எப்படி இருக்குது பாருமா. பா மலரு எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா. சூப்பரா இருக்கிறடி. பெத்தவளை பக்கத்துல வச்சுக்கின்னு பொண்டாட்டிக்கு என்ன ட்ரிக்ஸா நூல் விட்டுக்கிற எனக்கு தெரியும்டா. பாத்தல பாண்டி, எங்க அத்தை வாங்கி கொடுத்த புடவை எப்படி இருக்குன்னு. அதான் இவ்வளவு அழகா இருக்கிறியா மலரு. இவன் சரிப்பட மாட்டான். எங்க வச்சுக்கின்னு பொண்டாட்டி நிக்க விட மாட்டேன்றானே. ஏய் என்ன? டேய் வேண்டா சொல்லிட்டேன். சொல்றத கேளு. என்னத்துக்கு? உங்க அம்மா உள்ள இருக்காங்க. போடா போன்னு சொல்ற. அறிவு கட்டம் முண்டம். போட வெளியே போ அந்த பக்கம். இந்த கண்ணு மாட்டிக்க. போடுற மாலைய. சரிம்மா. என்ன மாலைய மாத்தணுமா? மாத்துக்க. போடுமா. என்ன வந்தாளுக்கு? டேய் பாண்டி, அம்மாட்ட போனை கொடு. என்னாண்டியா? ஆமா. என்னயா? ஏரியா ஃபுல்லா ஜனங்க வர ஆரம்பிச்சிருச்சு. நீ அவங்கள கூட்டின்னு வா. யோ எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணிக்கிறல. சின்ன நம்ம பிள்ளைங்க பண்ணுது சின்ன. நீ நேர்ல வந்து பாரு. சதா நீ வேலைய பாரு. நான் இட்டுன்னு வரேன். டேய் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? நம்ம அங்க போய்க்கலாம். என்ன? போங்க போங்க போ. எப்பா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பாண்டியன் எனக்கு பிறந்த நாள் கிடையாது, கல்யாண நாள், ரிசப்ஷனு. அதனால எல்லாரும் ஜோரா கை தட்டுக்கு பார்க்கலாம். பச்சைக்கிளி கை தட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா. சரிப்பா. டைம் என்னாச்சு? இன்னும் பொண்ணு மாப்பிளைய காணோம். என்னாச்சுன்னு பார்த்து சீக்கிரமா அவங்களை கூட்டு வாடா. போடா. எப்பா அங்க பாருவா மோளத்தை.
உட்கார் உட்காருங்க. டேய் எல்லாருக்கும் வணக்கம் வைங்க. வணக்கம். வணக்கம். உட்கார் உட்கார். யோ என்னயா இது? நம்ம ஏரியாவாது இப்படி மாத்தி வச்சுக்கிற? எல்லாம் என் மருமகளுக்காக தான் சின்ன. நல்லா இருக்குது. இத பத்தியா வந்துச்சு. பண்ணு எடுத்து பண்ணு. சதா பெரியமா ஏன் ஊடுகாரன் வரலையா? வெளியில போயிருக்காரு. வந்துருவாரு. பாண்டிக்கு அத்தா ஆகுது. ஓ தேங்க்யூ. போதும் போதும் ரொம்ப அப்பாத. ஏன் சார் இப்படி பண்றீங்க? சார் விசேஷம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு மேடை ஏறி என் பையன் இப்படி இழுத்துட்டு போறீங்க. சார் என் பையன் என்ன சார் தப்பு பண்ணா? என்ன பண்ணிருந்தா என்ன சார்? அதுக்காக என்ன ஏதுன்னு சொல்லாம இழுத்துட்டு போயிருவீங்களா? சார் அவனை விட்டுருங்க சார். என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அதை விசாரிச்சு நாங்க சொல்றோம். வழியோடுமா சார்? எதுக்கு என்ன கூட்டு போறீங்கன்னு சொல்லுங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். ஏய் பெரிய யோக்கிய மாதிரி பேசுற. வாயை மூட்டு வாடா. இல்ல சார் காரணம் சொல்லாம இந்த மாதிரி கூட்டு போறதே தப்பு. இதுல கை வர உங்குறீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே இல்ல சார். ரைட்ஸ பத்தி நீங்க சொல்லி போலீஸ்காரன் தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல. இருக்கப்பட்ட இடத்துல இப்படி தோரணையா பேச முடியுமா? யாரா கூட்டத்துல ஒளிஞ்சு பேசுறது? தைரியமா இருந்தா வெளில வாடா. சார் இங்க பாருங்க, முதல்ல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மலரு நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. மாமா நீங்க சும்மா இருங்க மாமா. முதல்ல அவங்கள பாண்டி மேல இருந்து கை எடுக்க சொல்லுங்க. சார் கை எடுங்க சார். முதல்ல கை எடு. நிறுத்துங்க. தயவு செய்து எதுவா இருந்தாலும் அவனை இப்ப விட்டுருங்க சார். ரிசப்ஷன் நடந்துனுக்குது. காலையில நாங்களே அவனை ஸ்டேஷனுக்கு இட்டாரோம். இந்த விசேஷத்தை நடத்துறதுக்கே உங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடணும். போனா போதுன்னு இவனை மட்டும் தூக்கிட்டு போறேன். சார் என்ன சார் மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே? பெத்த புள்ளைக்கு ஒரு விசேஷம் பண்ணி பாக்குறது தப்பா சார்? யோ அத உங்க துட்டுல பண்ணியா? அடுத்த வண்டி ஆட்டைய போட்டு அந்த துட்டுல பண்ண கூடாது. மரியாதை கேட்டு உங்களுக்கு தள்ளிங்க எல்லாம் தள்ளிங்க. கேளுங்க